சாய் ராமாயணம் அத்தியாயம் 51 3 பக்தர்களின் விருத்தாந்தம். ஓம் ஸ்ரீ விநாயகனே போற்றி, ஸ்ரீ சரஸ்வதியே போற்றி, ஸ்ரீ குரு மகாராஜனே போற்றி, குல தேவதைக்கும் ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பூஜ்ய குரு ஸ்ரீ சாயிநாதனை பக்தியுடன் சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன். பக்தர்களின் ஆதாரமான சாயியே ஜெய ஜெய. கீதையின் பொருளை பிரகாசப்படுத்திய குருவரே ஜெய ஜெய. எல்லா சித்திகளையும் அளிக்கும் கொடைவள்ளலே எனக்கு கிருபை காட்டுவீராக. உஷ்ணத்தை சமணம் செய்ய மலையகிரியில் சந்தனம் விளைகிறது. மேலும் உலக மக்களுக்கு சுகத்தை அளிப்பதற்காக மேகங்கள் பூமியின் மேல் மழையாக பொழிகின்றன. தேவர்களை பூஜை பண்ணுவதற்காக எவ்வாறு வசந்த காலத்தில் பூக்கள் ஏராளமாக மலர்கின்றனவோ அவ்வாறே கேட்பவர்களை திருப்தி செய்வதற்காக மேலும் ஒரு கதை தொடர் உருவாகிறது. ஒரே ஒரு முறையானாலும் இந்த சாயி சரித்திரத்தை கேட்பவர்கள் சொல்பவர்கள் இரு சாராரும் பவித்திரமானவர்கள். கேட்பவர்களின் காதுகள் தூய்மை அடைகின்றன, சொல்பவர்களின் வாக்கு தூய்மை அடைகிறது. கடந்த அத்தியாயத்தில் தத்வித்தி பிரணிபாதேன என்று ஆரம்பிக்கும் ஸ்லோகத்தின் நிரூபணம் மூலமாக அஞ்ஞானத்தை அழித்துவிட்டால் ஞானம் எவ்வாறு வெளிப்படுகிறது என்பது விளக்கப்பட்டது. பகவத்கீதையை முடிக்கும் தருவாயில் 18வது அத்தியாயத்தின் முடிவில் 72வது ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ச்சுனனை கேட்கிறார், பார்த்தா, ஒருமுகப்பட்ட மனதுடன் இதுவரை நான் செய்த பிரவசனம் கேட்கப்பட்டதா? தனஞ்சியன், உன்னுடைய அஞ்ஞானத்திலிருந்து விளைந்த குழப்பம் அழிந்ததா? தனஞ்சியா, உன்னுடைய அஞ்ஞானத்திலிருந்து விளைந்த குழப்பம் அழிந்ததா? தெளிவாக கேட்கப்பட்ட கேள்வி இதுவே. நீ ஞானம் பெற்றாயா என்று ஸ்ரீகிருஷ்ணர் கேட்கவில்லை. அர்ச்சுனனின் பதிலும் அது போலவே அமைந்தது. அச்சுதா, மோகம் அழிந்து விட்டது. உமது அருளால் எனக்கு நினைவு வந்துள்ளது. ஐயங்கள் அகன்று உறுதியாக இருக்கிறேன். உமது சொற்படி செய்வேன் என்று அர்ச்சுனன் பதிலளித்தான். ஞானம் பெற்றேன் என்று சொல்லவில்லை, மோகம் ஒளிந்து விட்டது என்றே பதில் சொன்னான். மோகம் என்பது அஞ்ஞானமே. சொற்கள் வெவ்வேறாக இருப்பினும் பொருளில் வேறுபாடு ஏதும் இல்லை என்பதை கீதையை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் அறிவர். கீதையின் 11வது அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகத்தில் அர்ச்சுனன் சொல்லியிருக்கிறான், என்னை காத்தருளுவதற்கு உம்மால் உரைக்கப்பட்ட மேலானதும் மறைபொருளுமாகிய ஆத்ம தத்துவத்தை பற்றிய உபதேசத்தால் என் மோகம் ஒளிந்தது என்று. இப்பொழுது இந்த புதிய அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் பாபா காகா சாஹிப் தீஷிதரை வரவழைத்து எவ்வாறு ஷிரடியில் நிலைநிறுத்தினார் என்ற ஆச்சரியம் அளிக்கும் விவரத்தை சொல்வேனாக. ஷிரடியுடன் அவருக்கிருந்த ருணானு பந்தமும் சாயியுடன் இருந்த திடமான சம்பந்தமும் இந்நிகழ்வுக்கு எவ்வாறு மூல காரணமாயிற்று என்பதை ஆரம்பத்திலிருந்து கேளுங்கள். காகா சாஹிப் சம்பந்தப்பட்ட பல கதைகள் சிறுவர்களிலிருந்து கிழவர்கள் வரை சகலருக்கும் தெரியும். ஆனால் அவர் எப்படி முதலாக ஷிரடிக்கு வந்தார் என்ற விவரம் எல்லாருக்கும் தெரியாது, ஒரு சிலருக்கே தெரியும். பூர்வ புண்ணியங்களின் சேமிப்பு பரமேஸ்வரனின் கடைக்கண் பார்வையை அளிக்கிறது. அதிலிருந்து விளைவது சத்குரு சந்திப்பு, அதிலிருந்து பெறுவது சிஷ்யனின் சுயானந்த புஷ்டி. இந்த அத்தியாயத்தின் பின்னணி இதுவே. அபூர்வ அதிர்ஷ்டசாலிகளாகிய 3 பக்தர்களின் கதைகளை கதை கேட்பவர்களுக்கு சொல்கிறேன். கேட்பவர்களின் இதயத்தில் ஆனந்தம் நிரம்பும். வீடு பேறு அடைவதற்கு கோடான கோடி இதர உபாயங்கள் உள்ளன. ஆனாலும் சத்குருவின் கடக்கன் பார்வை இல்லாமல் அவற்றால் ஒரு பயனும் கிடைக்காது. இது விஷயமாக ஒரு சுவையான கதையை கேளுங்கள். கேட்பவர்களுடைய ஆவலை இக்கதை திருப்தி செய்யும். தாங்களும் சேமமடைய வேண்டும் என்னும் வேட்கை அவர்களுடைய மனதில் எழும். ஓம் சாய்ராம். எல்லோருக்கும் சுபம் உண்டாகட்டும்.